புதுக்குடியிருப்பு மேற்கு மற்றும் சுதந்திரபுரம் பிரதேசத்தில் அமைந்துள்ள எல்டிடிஇ பயங்கரவாதிகளின் 2 ஆயுத களஞ்சிய சாலைகளை வீரமிக்க படையினர் கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை கெலும் குணத்திலக்க திரட்டி தருகின்றார். புதுக்குடியிருப்பு மேற்கு மற்றும் சுதந்திரபுரம் பிரதேசத்திலிருந்து எல்டிடிஇ பயங்கரவாதிகளின் மிகப்பெரிய 2 ஆயுத களஞ்சிய சாலைகளை படையினர் கைப்பற்றியுள்ளனர். படையினரின் தாக்குதல்களுக்கு மத்தியில் இவற்றை மறைக்கக்கூட முடியாத நிலையில் இவர்கள் தப்பியோடியுள்ளனர். ஒரு சில ஆயுதங்களை எல்டிடிஇ பயங்கரவாதிகள் மறைத்து வைத்திருந்தனர். இவற்றில் பெருந்தொகையான ரவைகள், C4 வகையைச் சேர்ந்த வெடிபொருட்கள் உட்பட பல ஆயுதங்கள் அடங்குகின்றன. அத்துடன் இவற்றில் பல நவீன ஆயுதங்களும் அடங்குகின்றன. இராணுவத்தின் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கும் இராணுவத்தின் செய்தி பரிமாற்றங்களை பதிவு செய்யக்கூடியதுமான உபகரணம் ஒன்றையும் படையினர் கைப்பற்றியுள்ளனர். இது சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டதாகும். 57வது படையணியின் கீழ் உள்ள படைப்பிரிவுகளே இவ்விரு முகாம்களையும் சுற்றி வளைத்து கைப்பற்றியது. எல்டிடிஇ பயங்கரவாதிகள் இதன்போது இக்களஞ்சிய சாலையை பாதுகாக்க தாக்குதல்களை மேற்கொண்டனர். இருப்பினும் படையினரின் பலத்த தாக்குதல்கள் காரணமாக இதனை கைவிட்டு தப்பியோடியுள்ளனர். இவற்றில் வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட பல ஆயுதங்களும் அடங்குகின்றன. T-56 ரக துப்பாக்கிகள், கிளைமோர் குண்டுகள், நிலக்கண்ணிகள் உட்பட பல ஆயுதங்கள் அடங்குகின்றன. இதேவேளை இராணுவ பொறியியல் படைப்பிரிவு மற்றும் ஒரு ஆயுத களஞ்சிய சாலையை கைப்பற்றியுள்ளது. இதிலிருந்தும் பெருந்தொகையான ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன.